Yeah. Data communication and network. What is channel bandwidth? Let me tell you an example. Sender and receiver. சென்டர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரிசீவர் கிட்ட போகுது. எப்படி இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா த்ரூ சேனல். இந்த சேனல் மூலியமா தான் வந்து உங்க டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்க பேண்ட்வித் அப்படின்னா என்னன்னா உங்க சென்டர் கிட்ட இருந்து ரிசீவருக்கு ஹவு மச் ஆஃப் டேட்டா கேன் பி சென்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ரிசீவருக்கு சென்ட் ஆகுதுன்றது சொல்றது தான் வந்து பேண்ட்வித். இட் ஷோ த கெப்பாசிட்டி ஆஃப் த நெட்வொர்க், நாட் த ஸ்பீட் ஆஃப் த டேட்டா. பேண்ட்வித்ன்றது கெப்பாசிட்டியை தான் சொல்லும் தாண்டி அந்த டேட்டா எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்றது சொல்லாது பேண்ட்வித். ஸோ இன் சிம்பிள் பேண்ட்வித்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்லை வந்து 2-3 இமேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, ஸோ அதோட சைஸை சொல்கிறது தான் வந்து பேண்ட்வித். நெக்ஸ்ட் இஸ் எஸ்என்ஆர். வாட் இஸ் எஸ்என்ஆர்? SNR are signal to noise ratio. So SNR, it simply tells you how clear your signal is. ரிசீவர் கிட்ட இருந்து ரிசீவ் ஆகிற டேட்டா எவ்வளோ கிளியரா இருக்குதுன்னு சொல்றது தான் வந்து எஸ்என்ஆர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் எடுத்துக்கலாம். சென்டர் வந்து ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணுறாங்க. ரிசீவர் எண்டில் அது ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, அவங்களோட மெசேஜ் வந்து ரிசீவர் எண்டில் சரியாக கேட்கல அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் லோ எஸ்என்ஆர். ஸோ ரிசீவ் ஆகிற டேட்டா வந்து எரர் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லோ எஸ்என்ஆர். ISNR அப்படின்னா ISNR means your message is loud and clear compared to background noise. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தாலுமே உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஹை எஸ்என்ஆர். உங்களோட டேட்டா சென்டர் கிட்ட இருந்து எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்றது ரிசீவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அதுதான் வந்து ஐஎஸ்என்ஆர். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், imagine talking to someone in a room. A quiet room with a few people means high SNR. அமைதியான ரூமில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கும்போது நம்ம நல்லா பேசணும்னா உங்களோட டேட்டாஸ் வந்து ஈஸியாக ஆடிபிளாக இருக்கும். ஸோ அங்கே எந்த ஒரு எரரும் இருக்காது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஐஎஸ்என்ஆர். பட் அ லவுட் அண்ட் க்ரௌடட் ரூம் மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபிகல்ட். ஸோ நான் சொல்கிறது வந்து ரிசீவர் எண்டில் சரியாக போய் ரீச் ஆகலை அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் லோ எஸ்என்ஆர். ஸோ எஸ்என்ஆர்னா வெரி சிம்பிள். ரிசீவர் எண்டில் என்ன மாதிரியான டேட்டா ரிசீவ் ஆகுது, கிளியராக கேட்குதா இல்லை வந்து எரரோட கேட்குதான்றது சொல்கிறது தான் வந்து ஹை எஸ்என்ஆர் அண்ட் லோ எஸ்என்ஆர். Let me solve one question. We have a channel with 1 MHz bandwidth. The SNR for this channel is 63. What are the appropriate bit rate and signal level? So next is bandwidth is equal to 1 megahertz. Meha means million, so 1 million hertz. So SNR is already given in the question 63. Here the formula is C is equal to B into log to 1 plus SNR. So B is already given 1 million into log to 1 plus 63. So SNR is given already 63. So 1 plus 63 is equal to 64. So log 2 of 64 is 2 power 6 is equal to 64. So you can arrive log 2 of 64 is 6. So 1 million into 6 is 6 million. So your bit rate answer will be 6. And next we need to find out the signal level. So C is equal to 2 into 2b into log 2 of m. This is the formula, and the C is already given. We find out the bit rate 6000, and B is already given the bandwidth 1 million, not 6000, sorry, 6 million, and B is already given is 1 million. So put this in formula. So C is 6 million is equal to 2 into 1 million into log 2 of m. So 6 zeros get cancelled. 6 is equal to 2 into log 2 of m. So 6 is equal to 2 into log 2 of m. 6 by 2 is equal to log 2 of m.
So 2 3s are 6, 6 get cancelled. So 3 is equal to log 2 of m. So m is equal to 3. Here here the log is 2 power 3 is equal to 8, and your answer will be 8. Your signal level answer will be 8. We have a channel with 1 megahertz bandwidth. The SNR for this channel is 63. And what are the appropriate bit rate and signal level? Just now we have found what is bit rate and what is signal level. C is equal to 6 Mbps and L is equal to 8. C is equal to 4 Mbps and L is equal to 6. C is equal to 6 kbps and L is equal to 4. Here the first option is right, because here no kbps should come, because bandwidth already is given in megahertz. So அதனால தான் வந்து C is equal to 6 Mbps ன்னு சொல்றாங்க. Next வந்து Hamming distance. Hamming distance is a number of bit positions that are different between two binary codes. சிம்பிளா ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, சென்டர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்து ரிசீவர் கிட்ட ரிசீவ் ஆகும் போது எக்ஸாக்ட் டேட்டா தான் வந்து ரிசீவ் ஆகுதா இல்லையான்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னிக்ஸ் தான் வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸ். ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Sending a message over Wi-Fi. You send a message from your phone to someone over Wi-Fi. Your phone converts a message into binary code. So every message is converted into binary code. நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எல்லா டேட்டாவுமே வந்து பைனரி கோடாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். while sending நாய்ஸ் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் மே ஃப்ளிப் அ பிட். எதனா ஒரு எரர் இருந்து நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா டேட்டாவை வந்து நான் அனுப்பின டேட்டாவை அப்படியே மிஸ்மேட்சாக வேற ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணிடும். இந்த சிஸ்டம் யூசஸ் த ஹேமிங் டிஸ்டன்ஸ் டு செக் ஃபார் எரர். என் சிஸ்டம் வந்து ஹேமிங் டிஸ்டன்ஸை வச்சு எதனா எரர் இருக்கான்றது செக் பண்ணும். இட் கம்பேர்ஸ் த ரிசீவ்டு கோட் டு த ஒரிஜினல் கோட். நான் இப்போ ஒரிஜினல் கோடில் ஹாய் அனுப்பியிருந்து நான் ரிசீவ் ஆகிறதுல வந்து வேற எதனா இருந்துச்சு, ஹெல்லோ அந்த மாதிரி எதனா ரிசீவ் ஆகியிருந்தது அப்படின்னா இட்ஸ் அ ராங் மெசேஜ். இஃப் த கோட்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இட் ஃபைண்ட்ஸ் ஹவு மெனி பிட்ஸ் ஆர் ராங். எப்படி வந்து பிட்ஸ் ராங்காக இருக்கிறதுன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ லெட் மீ டெல் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பேர் தீஸ் டூ 4-bit பைனரி கோட்ஸ். கோட் 1ல் வந்து 1010. கோட் 2 இதுதான் வந்து கோட் 1 தான் வந்து சென்டர் ரிசீவ் பண்ண கோடு. கோடு 2 தான் வந்து ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆன இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்க்குறாங்க. சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ நான் இங்கே வந்து HEMA ஹேமான்றது இந்த 4 digit வேர்ட்ஸ். ஸோ சேமாக இருந்துச்சுன்னா 1010 தான் வந்திருக்கணும். பட் ஆனால் இங்கே வந்து மாறி வந்திருக்கனால ஹேமான்னு அனுப்பிச்ச டெக்ஸ்ட் வந்து ரிசீவர் சைடில் சேம் டெக்ஸ்ட்டு ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால ஹேமிங், ஸோ டோட்டல் 2 டிஃப்ரெண்ட். ஸோ ஹேமிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இஃப் ஹேமிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மீன்ஸ் நான் சென்ட் பண்ண டேட்டா வந்து ரிசீவர் சைடில் சேம் ஆகலை, இட்ஸ் அ எரர். ஸோ let me solve this problem. A code schema has a Hamming distance d-min is equal to 4. This code guarantees the reductions of error up to. Let me solve this question. It's very simple question. So in the question itself they have given d-min is equal to 4. So for the formula for error deduction is d-min minus 1. So 4 minus 1 is equal to 3. So your answer will be 3. So d-min வந்து 4 ன்னு கொடுத்துருக்காங்க. So d-min minus 1. So 4 minus 1, then you will get 3 bit. The next question is stop and wait system. Before we solve this question, let me know what is stop and wait system. So what is flow and error control? So it's very simple. சென்டர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வந்து ரிசீவர் கிட்ட சென்ட் ஆகும் போது அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஃப்ளோ எப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கும் போது அந்த மெசேஜ் வந்து ஓவர்லேப் ஆகி எரராக ஆகக்கூடாது. ஸோ என்கிட்ட வந்து
கரெக்டான ஃப்ளோ வந்து அந்த மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து எரர் வந்து டேட்டா வந்து கரெக்டாக போயிட்டு ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் த ஜென்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மெயின்டைனிங் எஃபெக்டிவ் அண்ட் அக்யூரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா பிட்வீன் த கேஜெட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 சிஸ்டம்க்கு நடுவில் 2 கேஜெட்ஸ்க்கு நடுவில் ஒரு டேட்டா சென்ட் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுன்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். This is where the flow control and error control mechanism will be of help. ஸோ அது ரொம்ப கரெக்டாக வரணும்னா இந்த 2 மெக்கானிசமும் கரெக்டாக ஒர்க் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களோட டேட்டா வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. The flow control regulates the amount of data being transmitted from the sender to the receiver so that it does not overpower the receiver. ஸோ நம்ம பாட்டு மெசேஜை சென்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ரிசீவர் சைடில் அது ஓவர்லேப் ஆகி ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் டேட்டாவாக ஆக்கர் ஆகிடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நம்ம எரர் கண்ட்ரோல் விச் இஸ் மீன் நான் அனுப்புகிற டேட்டா கரெக்டாக போயிட்டு ரிசீவர் சைடில் நான் ஹேமான்னு அனுப்பியிருந்தா ரிசீவர் சைடில் கரெக்டாக போயிட்டு ஹேமான்றது சென்ட் ஆகணும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து எரர் கண்ட்ரோல். ஸோ இந்த 2 டெக்னிக்ஸும் எப்படி என்ன மெத்தடாலஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காமன் ஃப்ளோ மெத்தட்ஸ், ஸ்டாப் அண்ட் வெயிட் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். ஸ்டாப் அண்ட் வெயிட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சென்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னா ரிசீவர் சைட்லேருந்து அக்னாலஜ்மெண்ட் வரும். நான் இப்போ ஹாய் நான் சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஹாயின்ற மெசேஜ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற அக்னாலஜ்மெண்ட்டு சென்டர் கிட்ட வரும். அண்ட் தென் வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து சென்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அன்டில் தென் நெக்ஸ்ட் ஃப்ரேம் சென்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேமை வந்து சென்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து சென்ட் ஆகும். சென்டர் சென்ட்ஸ் ஒன் ஃப்ரேம் அண்ட் வெயிட்ஸ் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட். சென்டர் சென்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஒன்லி ஆஃப்டர் ரிசீவிங் அக்னாலஜ்மெண்ட். எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு டேட்டாவை வந்து நான் சென்ட் பண்ணுவேன். இன் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் இது வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். It is a method used in the network to send multiple data frames at once without waiting for each acknowledgement. மல்டிபிள் ஃப்ரேம்ஸை வந்து அட் அ டைமே சென்ட் பண்ணுறது தான் வந்து ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்து அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் மல்டிபிள் டேட்டா அட் அ டைமில் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட் வருது, இது வந்து கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு, இது ஓவர்லேப் இல்லாமல் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சுன்ற மெசேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் தான் வந்து சென்டருக்கு வந்து வரும். ஸோ let me solve this question first. In a stop and wait system, the bandwidth of the line is 1 Mbps and 1 bit takes 20 milliseconds to make a round trip. So round tripனா போயிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் வந்து ரவுண்ட் ட்ரிப்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட் இஃப் த சிஸ்டம் டேட்டா பேக்கெட்ஸ் ஆர் 1000 bits in length and what is the utilization percentage of the link? இங்கே 2 கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பேண்ட்வித் டிலே ப்ராடக்ட்? ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் ஆன்சராக இருக்குது. ஸோ அதனால் இதை கண்டுபிடிச்சி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஸோ டேரெக்டாக வந்து யூட்டிலைசேஷன்னா என்னன்றது டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ யூட்டிலைசேஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூட்டிலைசேஷனோட ஃபார்முலா என்னென்னா U is equal to transmission time divided by transmission time plus RTT. ஸோ இங்கே டிரான்ஸ்மிஷன் டைமை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கொஷினில் டிரான்ஸ்மிஷன் டைம் கொடுக்கல. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1000 bits கொடுத்துருக்காங்க, 1 Mbps கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1000 டிவைடட் பை 1 Mbpsன்றது 1 megabits per second. ஸோ 1 மெகானா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மில்லியன். ஸோ 1 million bits per second. ஸோ மேலே இருக்க 30 கீழே இருக்க 30 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1/1000 வரும். ஸோ இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து 3 digits இருக்குது. ஸோ 3 digits தாண்டி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ அப்போ மேலே 1 இருக்குது. ஸோ அப்போ மேலே வந்து 3 digits தாண்டி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 பாயிண்ட் வச்சுன்னா 0.001 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ டிரான்ஸ்மிஷன் டைம் வந்து கிடச்சிச்சு 0.001. ஸோ 0.001 டிவைடட் பை 0.001 ப்ளஸ் RTT. ஸோ RTT என்னன்றது தான் வந்து ரவுண்ட் ட்ரிப் ஒன்று. அங்கே கொஷினில் 20 செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கொஷினை பாருங்கள், கொஷினில் 20 millisecondsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மில்லி செகண்ட்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே வந்து செகண்ட்ஸில் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த 20 milliseconds செகண்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா
ஸோ 20 divided by 1000. ஸோ 20 divided by 1000 பண்ணால் 0.02 செகண்ட்ஸாக மாறிடும். ஸோ அப்போது 0.01 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 0.021 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.0476ன்ற வேல்யூ கிடைக்கும் இன்டூ 100. பிகாஸ் இது வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க அப்படின்னால இன்டூ 100 பண்ணால் 4.76. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 5க்கு நியராக வருதுனால யுவர் ஆன்சர் வில் பி 5. ஸோ 20 bits and 5%. Your answer will be A.